நல்ல அருமையான பதிகம். இந்த பதிகத்திலே சுவாமி ஒரு அற்புதமான கருத்துரையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். திருவாளும் பிரம்மனும் தேடியும் காணாத இறைவன் என்று பாடுகிறார். பொதுவாக நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் ராவணனை 10வது பாடலாக பாடுவார். அதே 10வது பாடலாக திருமாலும் பிரம்மனும் தேடி காணாத இறைவன் என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடுவார். இது எதற்காக என்று சொன்னால், நாமெல்லாம் ஒன்றும் இறைவன் திருவடியை பார்க்கல. ஆனா அவர்கள் இருவரும் பார்க்காததை மட்டும் சொல்றாரு. அப்படின்னா அவருடைய தன்மை நம்முடைய தன்மையை போல உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமால் எப்பொழுதுமே மகாலட்சுமிக்கு அதிபதி. எப்பயுமே பணம் கையில அதிகமா வச்சிருப்பார். பணத்தினால இறைவனை காண முடியாது என்பதற்காக திருமாலை உதாரணமாக கொள்கிறார். இந்த உலகத்திலே எந்த கல்வியினாலும் இறைவனை காண முடியாது. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, கற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப எந்த கல்வியில இறைவனை நாம் காண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நாவுக்கரசர் பதில் சொல்றார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படின்னு ஒரு பதிகத்துல ஒரு பாடல்ல பாடுறார். நமக்கு இந்த நமச்சிவாயம் என்கின்ற 5 எழுத்து கல்வியின் மூலமாக நாம் இறைவனை அடையலாம், இறைவனை காணலாம் என்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாலும் பொருளினாலும் இறைவனை காண முடியாது என்பதை மிக அற்புதமாக இந்த கண்டராதித்தர் திருக்கோயில் சிதம்பரத்திலே ஒரு அற்புதமான பதிகத்தை நமக்கு அருளுகிறார். அது மட்டுமல்ல, தில்லைக்கூத்து பெருமானுடைய நடனத்தை நாம் காணுவதற்கு இந்த கண் போதார். பதஞ்சலி எல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஞான கண்ணினை கொண்டு பார்த்தார். ஏன்னா அவருடைய நடனத்தை நேரடியாக காணக்கூடிய பக்குவம் நமக்கெல்லாம் கிடையாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த உமையம்மை அந்த நடனத்தை கண்டு நமக்கு என்ன பக்குவம் இருக்கிறதோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தாற் போல நமக்கு காட்டுவதுதான் இந்த திருநடனத்தினுடைய ஒரு சிறப்பு. ஆகவே இந்த திருநடனத்தை நம்முடைய பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் கண்டு மகிழ்ந்த அந்த அற்புதத்தை திரு கண்டராதித்தர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பதியத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்தது ஒரு 21